வணக்கம். 2ஆம் வகுப்பு மாணவர்களே, நம்ம இன்னைக்கு பாடம் 8 பார்க்க போறோம். பாடத்துடைய தலைப்பு இறகு. இறகுங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பாடல் பார்க்க போறோம். பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான். இதான் என்னது? இறகு. இது எப்படி வருது? சிறகு, பறவையினுடைய சிறகுல இருந்து இந்த ஒரே ஒரு இறகு பிரிந்து வருது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? இறகு அப்படின்னு சொல்றோம். பறவைக்கு ரெக்கை இருக்குல்லப்பா, அந்த ரெக்கையில ஒரே ஒரு இந்த இறகு தான் பிரிந்து வந்திருக்கு. இதைத்தான் இந்த கவிதையில நம்ம பார்க்க போறோம். பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான். இறகு நீங்க பாத்திருக்கீங்களா? அழகா இருக்கும், பளபளப்பா இருக்கும். இந்த பாருங்க, இந்த படத்தை பாருங்க, பளபளப்பா இருக்கா? பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான். நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது. நேத்து தான் கண்டு எடுத்திருக்காளா அந்த பாப்பா. நேர்த்தியான இறகு. நேர்த்தினா என்னது? அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான். நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது. நேத்து தான் இதை கண்டு எடுத்தேன். நேர்த்தியான இறகா இது இருக்கு, அழகான இறகா இருக்கு. அடுத்து, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே, கேட்டால் உடனே தருகிறேன். இந்த இறகு 7 வண்ணத்தை காட்டும். இந்த கருப்பா இறகு, கோழி இறகு எல்லாம் பாத்துக்கீங்களா? அது கீழே கிடந்துச்சுன்னா எடுத்து பாருங்க. அது 7 வண்ணங்களை காட்டும். இந்த நல்ல இறகுனை கீழே போட்ட பறவை எது அப்படின்னு கேள்வி அந்த பாப்பா கேக்குது. இந்த நல்ல இறகுனை கீழே போட்ட பறவையே, நீ கேட்டனா நான் உனக்கு இந்த இறகுனை உடனே தாரேன். 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறக கீழே போட்ட பறவையே, நீ கேட்டனா இந்த இறக உடனே தருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே, வந்து கேட்டால் தருகிறேன். எந்த பறவை இந்த இறகு போட்டுச்சோ, எங்கெங்கெல்லாம் தேடி அலையுதோ, தன்னோட இறகு கீழே விழுந்துருச்சுன்னு எங்கெங்கெல்லாம் தேடி அலையுதோ, இந்த இறகுனுடைய சொந்தக்கார பறவை, இந்த இறகினுடைய பறவை எது? சொந்தக்கார பறவை எதோ அந்த பறவை கேட்டா நான் தர்றேன் அப்படின்னு இந்த பாடல் அமையுது. எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே, வந்து கேட்டால் தருகிறேன் அப்படின்னு இந்த பாடலை எழுதியது யாரு? அளவள்ளியப்பா. இவர் ஒரு குழந்தை கவிஞர். இவர் குழந்தைகளுக்கான பாடல்கள் நிறைய எழுதி. இப்ப இந்த படத்தை பாருங்க. எவை யாருடைய கண்கள் கண்டுபிடி. இது எழுத்துக்களை மாட்டி கொடுத்திருக்காங்க. ரை, கூ, தி, நை, யா, இந்த், தை, ஆ, இல், நீ, அ. இதை நம்ம முறைப்படுத்தினா அந்த சொல் கிடைக்கும். அந்த சொற்களுடைய பறவையோ விலங்கோ அதனுடைய கண்கள் தான் இவை. பாருங்க, இது என்னது? மாற்றி அமைத்தால் எப்படி வரும்? குதிரை, இது யானை, இது ஆந்தை, இது அணில். குதிரை, யானை, ஆந்தை, அணில். இப்ப இவற்றுடைய கண்கள் தான் இவை. நல்லா கவனிச்சு பாருங்க. இது எதோட கண்ணு? இது என்னது? அதோட கண்ணு ஆந்தை. இது ஆந்தையோட கண்ணு. அடுத்த கண்ணை பாருங்க. இது எதோட கண்ணு? அணில். இது என்னது? அணிலுடைய கண்ணு. அடுத்து கீழே பாருங்க. இது எதோடைய கண்ணு? யானை. இது என்னது? யானையோட கண்ணு. இது எதோட கண்ணு? குதிரையோட கண்ணு. முதலாவது ஆந்தை, ஆந்தையோட கண்ணு. இது என்னது? அணிலுடைய கண்ணு. இது யானையினுடைய கண்ணு. இது குதிரையினுடைய கண்ணு. சரிங்களா? இத நீங்க புக்ல அழகா எழுதியிருக்கணும். நன்றி மாணவர்களே.